ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரஸ்ட் ஃபீடிங்ல நிறைய பேர் கண்டினியூஸாக டவுட் கேட்குறீங்க. அவ்வளோ ஃபோன் கால்ஸ், ஒரு நாளைக்கு 17 கால்ஸ்லாம் ரொம்ப டயரிங்காக இருக்குது. அதனால நான் என்ன நினச்சேன்னா, இனிமேல் இந்த கமெண்ட்லலாம் நிறைய குவரிஸ் கேட்குறீங்க இல்லையா, அதை வந்து ஜென்ரலாக நான் பேசிடலாம். வீக்லியோ பை வீக்லியோ கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் பீப்புள். ஸோ திஸ் இஸ் நாட் அ நார்மல் vlog. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்ட்ரைட் இன் டு த டாபிக். இன்னைக்கு வந்து ஒரு 2-3 queries ரெகுலராக கேட்குறதுலே யார் யார் கேட்டிருக்கீங்களோ அதை சார்ட் பண்ணி டாப் மோஸ்டாக இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்த்துடலாம். ஸ்வேதா நாயர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க என்னன்னா, ஹாய் சிஸ், என் பாப்பா 3 months ஆகுது. டில் 3 months கரெக்டாக இருந்துச்சு. ஃப்ரம் 4th month பால் குடிக்கிறா, அழமாட்றா, ஆனால் வெயிட் கெயின் ரொம்ப கம்மியாக இருக்கு. லோ சப்ளை ரீசனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 3 months ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஃப்ரம் 4th month ரொம்ப அழுகுறாங்க, அழறதில்லை, ஆனால் வெயிட் கெயினும் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே. ஸோ நிறைய வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் வந்து, ஸோ வெயிட் கெயின் கம்மியாக இருக்குது, சக்கிங்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் வெயிட் கெயின் கம்மியாக இருக்குது, அதனால வந்து நான் பம்பிங் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா அணுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக பம்ப் பண்ணதுனால, பெரஸ் மை செகண்ட் பேபிக்கு நான் கம்ப்ளீட்டாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணேன். எங்கேயாவது வெளில போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா மட்டுமே நான் பாட்டில் எடுத்துகிட்டு போவேன். அதுக்கு மட்டும் தான் நான் பம்ப் பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு, ஆதிராக்கு. ஸோ ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் ஆல்சோ. ஏன்னா நிறைய பேர் கேட்கும்போது ஃபுல்லாகவே பம்பிங் ரிலேட்டடாக மட்டுமே கேட்குறீங்க. ஐ எம் நாட் த பர்சன் ஹூ வில் சஜஸ்ட் டைரக்ட்லி பம்பிங். நிறைய ஹார்ஷ் கமெண்ட்ஸ் போடுறீங்க. சி, ஐ எம் ஆல்சோ ரன்னிங் எ நார்மல் ஃபேமிலி, ஓகேவா? நீங்கள் இருக்கிற மாதிரி அதே ஷெல்லில் தான் நானும் இருக்கேன். என்னோட என்ன சொல்கிறது, ஒரு ஐஸ் பிரேக் மாதிரி தான். சரி, ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் இதெல்லாம் யாரும் பேசுறது கிடையாது. இதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஐ டோன்ட் திங்க், நான் வந்து இதை ப்ரௌடாகவே சொல்லுவேன், என் சேனல் மாதிரிலாம் வேற யாரும் அவ்வளோ டெலிபரேட்டாக வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கை பற்றி ஒரு ஃபேமிலி பேஸ்லேருந்து வந்து இவ்வளோலாம் ஓப்பனாலாம் யாரும் பேசி நான் பார்த்தது கிடையாது, ஓகேவா? ஐம் டூயிங் சம்திங் ஸோ தட் எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு நாள் என்ன சித்தி எப்படி இருக்கா, என்ன பெரியமா எப்படி இருக்கா அப்படின்னு ஃபோன் போட்டு நார்மலாக ஒரு புரணி பேசாமல் ஃபோன் பேசுகிற கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அது யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு குழந்தையோட சாப்பாடு அப்படின்னு நினச்சி தான் நான் பேசுகிறேன், ஓகேவா? ஸோ அது வந்து டேக் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க சில பேர், விச் ரியலி ஹர்ட்ஸ் மீ. ஸோ ஐல் கிவ் ரிப்ளை டு திஸ் கொஷின். என்னன்னா, இது வந்து இப்போ காமனாக ரீசெண்ட் டேஸில் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, பிரஸ்ட் ஃபீடிங்கில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் திடீர்னு வெயிட் கெயின் இல்லை குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பம்பிங் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. யூ டோன்ட் ஹாவ் டு டூ தட், ஓகேவா? மெயினாக உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும்னா டீஹைட்ரேஷன் தான் இருந்திருக்கும். ஸோ வாட் யூ கேன் டூ ஃபார் தட் இஸ், காலையிலேருந்து ஈவினிங்குள்ள, அதாவது ஒரு ஹோல் டேல பகலில் குழந்தை ஏதாவது ஒரு இப்போ 3 months பேபிங்கிறதுனால ஒரு 3 to 4 hours வந்து ஃபீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நைட்டு ஒரு 4 hours ஃபீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இஃப் இட் இஸ் 3 months பேபி. வேற ஃப்ரம் நியூ பார்ன்லேருந்து இருந்தால் ஏதாவது ஒரு 3 hours பகல்லையும், நைட்டில் ஏதாவது ஒரு 3 hours-ம், சொல்லப்போனால் பகலில் வந்து ஒரு 2.5 hours கூட வச்சுக்கலாம். கண்டினியூஸாக ஃபீட் பண்ணாமல் அவங்க தூங்கலாம். ஒரு 2.5 hours to 3 hours வந்து பகலில் நியூ பார்ன்ஸ் வந்து தூங்கலாம். அதே மாதிரி நைட்ல கண்டினியூஸா ஏதாவது ஒரு 3 hours அவங்க தூங்கலாமே தவிர, மற்றபடி வெயிட் கெயின் கம்மியா இருக்கிறப்ப, இது நார்மல் சஜஷன் கிடையாது, ஓகேவா? வெயிட் கெயின் கம்மியா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபீட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள திரும்ப தூக்கி ஃபீட் பண்ணணும். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ், நாட் ஃபார் ஒன் ஹூ இஸ் பம்பிங், ஓகே? என் பாப்பாவுக்கும் சடன் வெயிட் ட்ராப் இருந்திருக்கு. ஸோ நான் இதை பண்ணி ஐ காட் சக்சஸ், அதனால நான் அதை சொல்றேன், ஓகே? இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 திங் என்னன்னா, காலையில ஃபர்ஸ்ட் குழந்தை குடிப்பாங்க இல்லையா, ஆஃப்டர் 3 o'clock வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை எப்போ எந்திரிக்குதோ 3 o'clock நீங்க கொடுக்க போறீங்கன்னா, கையில ஒரு சிப்பி கப்ல பாட்டில்ல தண்ணி வச்சுக்கணும். வெதுன்னு சூடா தண்ணி 250 ml to 300 இருக்கணும். அதை சிப் பை சிப் நீங்க குடிக்கணும், ஓகே? குடிச்சுக்கிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். ஃபீடிங் பொசிஷன் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன், ஓகே? ஸோ குடிச்சுக்கிட்டு நீங்க ஃபீட் பண்ணணும். நீங்க டம்ளர்லயோ ஃபிளாஸ்க்லயோ இல்லை ஒரு பாட்டிலையோ வச்சிருந்தா சுடுதண்ணிங்கிறதுனால பாப்பா மேல ஊத்திடும்னு நினைச்சுக்கிட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது குடிக்க மாட்டீங்க. அதனால சிப்பி பாட்டில்ல தண்ணி வச்சுக்கோங்க, இது மெயின்.
காலைல 3 மணி இந்த ஃபர்ஸ்ட் டைம் கொடுப்போம்ல 3 to 4 o'clock அந்த டைம்ல. இப்ப குடிக்க அதாவது குழந்தை எப்பவுமே அழ விட்டு கொடுக்க கூடாது, இது 2வது கண்டிஷன். ஓகே, இப்போ 3 மணிக்கு அழாம எப்படி தூக்கி கொடுக்குறதுனா லைட்டா அவங்க கை கால முண்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 minutes இல்ல 3 minutes கழிச்சுதான் அவங்க எந்திரிப்பாங்க. அவங்க எந்திரிச்சு அழற வரைக்கும் வெயிட் பண்ணாம நம்ம முன்னாடியே தூக்கி கொடுக்கணும். எனக்கு நல்லா புரியுது, சுத்தமா தூக்கம் இருக்காது, ஆனா வேற வழி இல்லை. ஓகே, வெயிட் கெயின் இருக்கணும். நீங்க இந்த மாதிரி அப்ரப்டா குழந்தை வந்து வெயிட் கெயின் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க 3 o'clock எழுந்து குழந்தைக்கு கொடுக்கணும். இன்னொன்னு, அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போதே 2 பாதாம், அதாவது நாள் நைட்டே ஒரு 20 பாதாம் ஊற போட்டுருங்க. காலையில ஷிஃப்ட் குழந்தை கொடுக்குறப்பவே கம்மர்கட்டு மாதிரி தோலை உரிச்சிட்டு இந்த 2 பாதாமையும் வாயில போட்டுக்கணும். அதை மென்னு மென்னு மென்னுதான் முழுங்கணும். ஓகே, அந்த நல்ல மாவாக்கி தான் முழுங்கணும். கரமுறை கடிச்சு ஒரு 2 செகண்ட்ல தின்னுவிடக்கூடாது, சரியா? அதை முழுங்கிக்கிட்டே சிப் பை சிப் இந்த தண்ணியும் குடிச்சுக்கிட்டு, ஒரு படத்துல கமலஹாசன் சொல்லுவாரு எப்படின்னா வந்து இந்த பந்தியும் அழுத்தணும், பாம்பு நவராம பிடிச்சிக்கணும், மாடு நவரக்கூடாது. அதே மாதிரிதான் என்னன்னா தண்ணியையும் குடிக்கணும், பாதாமையும் மென்னுக்கணும், புள்ளையும் கரெக்ட் பொசிஷன் வச்சுக்கணும், சரியா? இதெல்லாம் காலையில 3 மணிக்கு பண்ணணும். காட்டேரி மாதிரிதான் இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ திஸ் வில் வொர்க். ஓகே, ஸோ அப்படி ஃபீட் பண்ணிட்டு ஃபீட் பண்ற டைம் அட்லீஸ்ட் ½ hour இருக்கணும். ஒருவேளை ½ hour இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் கால்ட் அ பிரைம் டைம் ஃபீடிங். ஓகே, 4 o'clock மார்னிங்ல இருந்து 12 noon மத்தியானம் 12 மணி வரைக்கும் குழந்தைய தூக்கி ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? ஃபீட் பண்ண ஆரம்பிச்சதுல இந்த 1.5 மணி நேரத்துல திரும்ப தூக்கி ஃபீட் பண்ணணும். ஓகே, இப்ப இதுக்கு காலையில வந்து 2 வீட் பிரெட்டோ இல்ல மைதா பிரெட்டோ, விச் எவர் இஸ் குட் ஃபார் யூ, உங்களுக்கு எது சாப்பிட பிடிக்குமோ அதுல 2 பிரெட்டை போட்டு 1 டம்ளர் பாலை ஊத்தி அது மூழ்கிற அளவுக்கு வச்சிருங்க. கொஞ்சம் சீனி இல்ல வெல்லம் போட்டுங்க, இல்லைன்னா வாயில வைக்க சகிக்காது. ஓகே, இல்ல யூ கேன் டாலரேட்னா வெல்லம் போட கூட நீங்க சாப்பிடலாம். நான் அப்படிதான் சாப்பிட்டுருக்கேன். அதை அப்படியே அதை போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா அது நல்லா மவுந்து சாஃப்டா இருக்கும். ஸோ தட் அப்படியே எடுத்து குடிக்கிற மாதிரி சாப்பிட்டுறலாம். ஏன்னா 3 மணிக்கு உட்காந்து குடுக்கறதே பெருசு ஃபீடிங்ல. அதுல கரப்புறன்னு வெறும் பிரெட்டை கடிச்செல்லாம் திங்க முடியாது. ஸோ திஸ் ஒன் இஸ் அன் ஈஸி ஆப்ஷன். இதை சாப்பிடலாம். இல்லைன்னா ஓவர் த நைட் வந்து ஒரு ½ கப் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ் விற்கும். ஓகேவா, அதுல ஒரு ½ கப்பை நைட்டே ஊற வச்சிருங்க. பால் ஊத்தியே ஊற வைங்க, கொஞ்சம் வெல்லம் போட்டு ஊற வச்சுட்டு அப்படியே அதை எடுத்து சாப்பிட வேண்டியதான். அது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டியதான். இப்ப அடுத்து எகெயின் அடுத்து குழந்தை முண்டும்ல 6 இல்லைன்னா 7, நீங்க 3க்கு கொடுத்துருந்தீங்கன்னா 5:30 6க்கே முடிச்சிருவாங்க, இல்லைன்னா 7க்கு முடிப்பாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண கூடாது. ஓகே, வெயிட் பண்ணாம நம்ம அடுத்த 1.5 மணி நேரம்னா எப்ப 3 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா 4:45 அது அடுத்த 2 hours ரீச் பண்ணாம அதுக்கு முன்னாடியே புள்ளைய தூக்கி கொடுக்கணும். இதை வந்து நம்ம கண்டினியூஸா 12 மணி வரைக்கும், பகல் 12 மணி வரைக்கும் செய்யணும். நீங்க லஞ்சுக்கு சாப்பிட்றத பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சாப்பிடுங்க. ஓகே, இப்ப 3 o'clock பாலை கொடுத்து முடிச்சோன்னா 2 பிரெட் சாப்பிட்றோமா, அதே மாதிரி எகெயின் 1.5 மணி நேரம் கழிச்சு ஏதாவது இன்னொன்னு சாப்பிடுங்க. ஒரு மஃபின் ஒண்ணு சாப்பிடுங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா 2 வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஏதாவது ஒண்ணு சாப்பிடுங்க. நம்ம எதையாவது சாப்பிட்டாதான் குழந்தைக்கு வெயிட் கெயின் ஆகும். நம்ம ஒண்ணுமே திங்கலன்னா பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 20 பாதாம் ஊற போட்டோம் இல்லையா? இப்ப அதுல 2 3 மணிக்கு சாப்பிட்டு இருப்பீங்க. அடுத்த 2 நெக்ஸ்ட் டைம் 1.5 மணி நேரத்துல திரும்ப தூக்கி ஃபீட் பண்றீங்களா, அப்ப இன்னும் 2 பாதாமா வாயில போட்டு மென்னு 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 ஃபீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த மென்னு 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 அந்த சாரா முழுங்கணும். கடைசியா மிச்சம் இருக்கிற சக்கையும் முழுங்கிடணும். ஏன்னா துப்புலாமான்னு கேட்பீங்க. ஓகேவா, அதையும் முழுங்கிடணும். முழுங்குனீங்கன்னா இதே மாதிரி 12 மணி வரைக்கும் ஃபீட் பண்றீங்க. ஓகே, ஆஃப்டர் தட் இல்ல அந்த 12 மணி ஃபீடிங்குள்ள கூட பகல்ல அவங்க ஏதாவது ஒரு 3 மணி நேரம் தூங்கிருக்கலாம். திஸ் இஸ் ஃபார் 3 months பேபி. ஓகே, தூங்கிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு ஏதாவது ஒரு 3.5 hours அவங்க கண்டினியூஸா தூங்கலாம். மத்தபடி இந்த 4 to 12 இல்லாம மத்தபடி எவ்ரி 2 hours ஒன்ஸ் கண்டிப்பா நீங்க ஈவினிங்லயும் தூக்கி கொடுத்துருக்கணும். இதுக்கு இடையில உங்களோட ஹைட்ரேஷன் ஒவ்வொரு ஃபீடிங்க்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 250 ml இல்ல 300 ml சிப்பி கப்ல வச்சுக்கிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டே தான் நீங்க ஒவ்வொரு ஃபீடிங்க்கும் ஃபீட் பண்ணணும். இப்ப அந்த 2 பாதாம் சாப்பிட்டோம்ல, மொத்தமா 20 பாதாம். ஸோ அதை வந்து நீங்க ஈவினிங் 7 o'clock 10 தடவை ஃபீட் பண்ணிருக்கணும். ஸோ அந்த 20 பாதாமையும் நீங்க ஈவினிங்குள்ள முடிச்சிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி 3 days பண்ணுங்க. வீட்டுல ஒரு டிஜிட்டல் வெயிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு தடவை நீங்க ஏறி நின்று வெயிட் பார்த்துட்டு அப்புறம் குழந்தைய தூக்கி வச்சு வெயிட் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ். 4th day நீங்க வெயிட் செக் பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி ஐ எம் ஷுர் தெர் வில் பி வெயிட் கெயின். ஓகே, ஸ்டில் வெயிட் கெயின் இல்ல,
எனக்கு வந்து நான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து பால் இல்லைன்ற ஃபீல் இருக்குன்னா, யூ கேன் கோ ஃபார் பவர் பம்பிங். உங்களுக்கு பக்கத்துலேயே யார் லாக்டேஷன் கன்சல்டன்ட் இருக்காங்கன்னு பாருங்க. இப்போல்லாம் லாக்டேஷன் கன்சல்டன்ட்னு இருக்காங்க. ஸோ அவங்கள போய் இன் பர்சன் செக் பண்ணுங்க. செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீடிங்க்கு அவங்க டேப்லெட்ஸோ ஏதோ ஒன்று சஜஸ்ட் பண்ணுவாங்க. நேச்சுரலா நான் ட்ரை பண்ணது என்னன்னா, சட்டாவாரின்னு ஒன்று இருக்கும். ஏற்கனவே வீடியோஸ்லயும் நான் சொல்லியிருப்பேன். சட்டாவாரி, முருங்கை பவுடர், இது ரெண்டும் நான் சாப்பிட்ருக்கேன். வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் இருக்கு, வாசல்லே இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க. ஓகேவா? அம்மா வந்து 7 நாளும் தோட்டிலாம் தர முடியாது. ஓகே, அதனால முருங்கை பவுடரை வீரம் அறவே கூடாது, ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கணும். ஓகே, வச்சுட்டு இதை ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் தான், ஒரு டீஸ்பூன் போட்டு வெது வெது தண்ணியில கலக்கி அப்படியே குடிச்சிட வேண்டியதான். பகல் 11 மணிக்கு குடிங்க. அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூனு சட்டாவரி கிழங்கு பொடி, தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த பொடியை போட்டு கலந்து குடிச்சுக்கணும். if someone you are watching from abroad, you can buy asparagus, okay, or anyone from Bangalore. நீங்க வந்து அஸ்பாரகஸ்னு விற்கும். ஓகேவா? அப்படி கட்டா விற்பாங்க. அதை வாங்கிட்டு அந்த நல்லா பீன்ஸ் மாதிரியே சாப் பண்ணி போட்டு பீன்ஸ் பொரியல் பண்ற மாதிரியே பண்ணி சாப்பிடலாம். தண்ணீர் விட்டாலும் ஒரு வகையான அஸ்பாரகஸ் வெரைட்டி தான். ஓகே, ஸோ யூ கேன் கோ ஃபார் இட். வேற என்ன? யூ ட்ரை தீஸ் திங்ஸ். யாருக்கு சொல்றோம்? ஸ்வேதா நாயர். ஓகேமா, டெஃபினெட்லி இதுல வந்து உங்களுக்கு பால் வந்துடும். தேவையில்லாம பம்பிங்கோ இல்ல வந்து குழந்தைக்கு பாட்டிலையோ இப்ப போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா குழந்தை வந்து பாட்டில் வீனிங் போயிடுவாங்க. ஓகே, அண்ட் 3 மாசம் உங்களுக்கு ஆல்ரெடி பால் இருந்திருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்லி டீஹைட்ரேஷன் தான். இல்ல நம்ம வீட்டுக்காரர் கூட போட்ட ஏதாவது சண்டையோட இருக்கலாம், இல்ல வீட்டுல ஏதாவது நீங்க சோகமா இருந்திருக்கலாம், அதனால மெட்டர்னிட்டி ஹார்மோன் சரியா சுரக்காம கூட இருந்திருக்கலாம். I'm sure this will work, Shweta. Don't worry. Okay, just take care of you. Have good sleep. அதாவது குழந்தை தூங்கும் போதெல்லாம் நம்ம கவுந்து தூங்கிடணும், அவ்வளவுதான். ஓகே, ட்ரை திஸ். ஓகே, நெக்ஸ்ட் query பார்க்கலாம். வேற யாரு கொடுத்துருக்காங்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், நான் ஒருத்தருக்கும் சொல்லணும்ல. சவுண்ட் சவுண்ட் காலி காலி ஓகே, சவுண்ட் காலி. ஓகே, சவுண்ட் காலின்னு யாரோ பிக் பண்ணிருக்கீங்க. சாரிம்மா, நேமை தப்பா படிச்சிருந்தா மன்னிச்சிருங்க. ஸோ எனக்கு நிப்பிள் கிராக் இருக்கு. ஸோ பேபிக்கு டைரக்டா ஃபீட் பண்ண முடியல. நான் பிரஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணலாமா? பெயின்லெஸ்ஸா இருக்குமா? எஸ், நீங்க யூஸ் பண்ணலாம். பெயின்லெஸ்ஸா இருக்கும். ஓகேவா? பம்பிங் வந்து பெயினா இருக்காது. இஃப் யூ ஆர் யூசிங் ரைட் பிளான்ஸ் இது உங்களுக்கு பக்காவா செட் ஆகும். பட் ஆனா நீங்க நிப்பிள் கிராக்குக்காக வந்து குழந்தை டைரக்டா ஃபீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குழந்தைக்கு எத்தனை மாசம்? ஒருவேளை இவ்வளோ நாளா நீங்க வந்து குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிருக்கீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு கோ ஃபார் பம்பிங். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா, நிப்பிள் கிராக்கா இருக்குன்னா 2 நிப்பிளுமே கிராக்கா இருக்கா இல்ல ஒரு சைடு தான் இருக்கான்னு தெரியல. ஸோ அதை நீங்க மென்ஷன் பண்ணல. எந்த சைடு கிராக் இல்லையோ அந்த சைடு வந்து குழந்தைக்கு கண்டினியூஸா ஃபீட் பண்ண வைங்க. இன்னொரு சைடை மட்டும் பம்ப் பண்ணி நீங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம். இல்லைன்னா லான்சினோவா லானியோன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் தகராறு. ஓகே, பெட்டர் நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டுறேன். நான் யூஸ் பண்ண க்ரீம் அதுதான். சின்ஸ் ஐ ஹேட் இன்வெர்டட் நிப்பிள்ஸ், எனக்கு வந்து நிப்பிள் கிராக் ஆஃப் அண்ட் வந்துட்டே இருக்கும். ஓகே, வைல் ஃபீடிங் ஆதிமா கொடுக்கும்போது அப்படிதான் இருந்தது. ஸோ நான் கண்டினியூஸா அந்த க்ரீம் தான் போடுவேன். வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், கிராக் வந்து நமக்கு 1 or 2 daysல சரியாயிடும். உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா, அந்த ஈஸ்ட் மாதிரி வெள்ளையா படிச்சுக்கிட்டே இருக்கான்னு நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் போய் உங்களோட டாக்டர் யார் உங்களுக்கு மெட்டர்னிட்டி பார்த்தாங்களோ அவங்கள்ட்ட செக் பண்ணீங்கன்னா அவங்க ஏதாவது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தால் அது க்ரீம் கொடுப்பாங்க. அது இல்லாம ரெகுலராகவே ஹூவர் இஸ் பிரஸ்ட் ஃபீடிங் இந்த க்ரீம் நான் போடுறேன் பாருங்க, ஷேர் பண்றேன், அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு ஃபீடுக்கு முன்னாடியுமே போட்டுக்கிறது நல்லது. ஃபீட் பண்ணும்போதே அவங்களுக்கு அதை போட்டுட்டே நம்ம பண்ணலாம். அதை போட்டுட்டு வைப் பண்ணிட்டுலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதை போட்டுட்டு அப்படியே பண்ணணும். இஃப் யூ ஹேவிங் கிராக் நிப்பிள் யூ கேன் புட் இட் அண்ட் தென் யூ கேன் மேக் த பேபி டு லேட்ச். என்னன்னா, குழந்தைய தூக்கி ஃபர்ஸ்ட் லேட்ச் பண்றதுக்கு வைக்கும்போது எந்த சைடு கிராக் இல்லையோ அங்க ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஸோ அவங்க ரொம்ப பசியில இருக்கும்போது கடகடன்னு ஒரு சைடு குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சும்மா பாசிஃபை பண்ணுவாங்கல்ல, சப்புறது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்றப்ப இந்த பக்கம் வச்சீங்கன்னா
கொஞ்சம் ஃபோர்ஸோட. ஆனா இந்த பக்கம் இருக்கிற மில்க் எல்லாமும் ட்ரைன் ஆகும். அவங்க வந்து ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறம் எகெயின் அடுத்த தடவை நீங்க கொடுக்கும்போது எந்த பக்கம் கிராக்லயோ அந்த சைடே நீங்க கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணீங்கன்னா குழந்தை வந்து செட் ஆயிடுவாங்க. இடையில பால் கட்டாம இருக்கிறதுக்கு எந்த சைடு அவங்க கம்மியா சப்புனாங்களோ அந்த சைடு வந்து, அதாவது கிராக் இருக்கிற சைடை பம்ப் பண்ணி பால் எடுத்துட்டீங்கன்னா பால் கட்டாம இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஆனா இது 1 or 2 daysல சரியாயிடும். இதை வந்து நம்ம பெருசா யோசிக்க வேணாம். உங்களுக்கு அடிக்கடி அப்படி ஆகுது, அடிக்கடி இன்ஃபெக்ட் ஆகுது, அடிக்கடி கிராக் ஆகுதுன்னா நீங்க தப்பான பொசிஷன்ல வச்சு ஃபீட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, யூ ஷுட் டூ ப்ராப்பர் பொசிஷனிங். எப்படி பண்றதுன்னா, இப்ப நல்லா இந்த மாதிரி ஒரு சேர்ல வச்சுப்போம். ஓகே, நல்லா சாஞ்சு உட்காந்துக்கணும். ஓகே, நல்லா இன்க்ளைன் பண்ணி இப்படி நல்லா சரிச்சுக்கிட்டு சாஞ்சுக்கணும். ஓகே, சாஞ்சு உட்காந்துக்கிட்டு குழந்தைய, இப்ப இதான் பேபின்னு வச்சுப்போம். ஓகே, பேபினா பேபி இப்படி மடியில போட்டு நீங்க அப்படியே தாய் பாசத்தை காட்டுறாங்க, குஞ்செல்லாம் பால் கொடுக்க கூடாது. நல்லா சாஞ்சு உட்காந்துக்கிட்டு குழந்தைய இப்படி உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா, இப்படி உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும் குழந்தை. குழந்தைய ஒரு கழிச்சு படுக்க வச்சுக்கணும். ஓகே, இப்படி குழந்தை உங்க மேல இருக்கணும். இப்படி கையால தலையை பிடிச்சிக்கிறீங்களா, இப்படிதான் நீங்க ஃபீட் பண்ணும். அப்ப இந்த நிப்பில சுத்தி இருக்கிற அரோலா இருக்குல்ல, அந்த பிரவுன் பார்ட், அதையும் சேர்த்து குழந்தை வாங்கிக்கணும் வாயில. எந்த குழந்தையுமே நிப்புல சக் பண்ண மாட்டாங்க, அந்த சுத்தி இருக்கிற அரோலாவை தான் சக் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவங்க நிப்புல சக் பண்றதுனாலதான் அந்த கிராக்கிங் ப்ராப்ளம் வருது. சோ நீங்க கரெக்டான பொசிஷன்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு வலிக்காது. ஒருவேளை வலிக்குதுன்னா உங்க சுண்டு விரல் இருக்குல்ல, அப்படி குழந்தைக்கு இப்ப அவங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்க சுண்டு விரல்ல அப்படி விட்டீங்கன்னா ஈஸியா அவங்க வாயை நீங்க எடுத்துட முடியும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு இன்னும் காயமாயிடும். ஓகேவா? எடுத்துட்டு எத்தனை தடவைனாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு திரும்ப கரெக்ட் பொசிஷன்ல வைக்க ட்ரை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா வச்சிருவாங்க. ஓகேவா? ஒரு பொசிஷன்ல வைக்கும்போது உங்களுக்கு வலிக்காம இருக்கும். அந்த பொசிஷனை நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியா கொடுத்துடலாம். சரியா? கஷ்டமா தாண்டா இருக்கும். பட் ஆனா வந்து ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 12 டைம்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா உங்க அம்மாவையோ ஹஸ்பண்டையோ பக்கத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபீடிங் பொசிஷன் நீங்க சாஞ்சு உட்காந்துக்கணும். ஓகே, உட்காந்துக்கிட்டு குழந்தை இப்படி மேல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்க கீழே வச்சீங்கன்னா குழந்தை தலை மட்டும் திரும்பி நீங்க ஃபீட் பண்ண ட்ரை பண்ணும்போது, இப்ப நமக்கே பார்ப்போமே, இது ஜூஸ் பாட்டில்னு வச்சுப்போம். ஜூஸ் பாட்டில நான் அப்படி வச்சிருக்கேன். இப்படி திருப்பிக்கிட்டு அந்த ஜூஸ் பாட்டில குடிக்கணும்னா நான் எவ்வளவு நேரம் குடிப்பேன்? குடிக்க மாட்டேன் இல்லையா? சோ அதை இப்படி இருந்தா நம்மளால ஈஸியா குடிக்க முடியும். கரெக்டா? இல்ல இப்படி குனிஞ்சு கூட நம்ம ஸ்டால்ல குடிச்சிட முடியும். ஆனா இந்த பக்கம்னா இப்படி இந்த கழுத்து இப்படி திருப்பும் போது நம்மளால குடிக்க முடியாது. அதுதான் பேபிக்கும். பேபி இப்படி நீங்க பிளாட்டா போட்டு கீழே குனிஞ்சு கொடுத்தாலும் தலையை திருப்பி தான் குடிப்பீங்க. அப்ப குழந்தையால சரியா குடிக்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் திஸ் இஸ் த ரைட் பொசிஷன். ஓகே, திஸ் இஸ் அகெயின் நாட் ஃபார் த ட்வின்ஸ் ஆர் இஃப் யூ ஹாவ் சி செக்ஷனுக்கு இந்த பொசிஷன் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஃபுட்பால் பொசிஷன் சொல்லுவாங்க. நம்ம இப்படி கொடுக்கணும் குழந்தைக்கு. அது வந்து டிஃப்ரெண்ட் டாபிக். ஐ அகெயின் கோ ஃபார் இட். பட் ஃபார் யூ த ஒன் ஹூ ஆஸ்க் திஸ், என்னன்னா கிராக் நிப்பிள் இருக்கிறதுக்கு நீங்க அந்த க்ரீம் போடணும். பிளஸ் ஃபர்ஸ்ட் குழந்தை குடிக்கும் போது நல்ல ஃபோர்ஸா அவங்க குடிப்பாங்க இல்லையா, அந்த டைம் எடுத்த உடனே கொடுக்கறதுக்கு ஒரு சைடு, எந்த சைடு கிராக் இல்லையோ அந்த சைடு கொடுத்துட்டு, எந்த சைடு கிராக் இருக்கோ அந்த சைடு அவங்க கடைசியா நம்ம முன்னு பண்ணும்போது இந்த சைடு மாத்தி கொடுங்க. ஏற்கனவே இப்ப இந்த வரியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்வேதா கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஹவு ஷி குட் பி ஹைட்ரேட்டட் ஃபுல்லி. ஓகே, ஸோ தட் பால் வந்து ஓவர் அபண்டன்ஸா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா கோ ஃபார் தட் அண்ட் வாட்ச் த ஃபுல் வீடியோ அண்ட் கண்டினியூ. ஓகே, ஸோ உங்களுக்கான ஆன்சர் நான் கொடுத்துட்டேன்னு நம்புறேன். இஃப் யூ ஸ்டில் நீட் அசிஸ்டன்ஸ், நீங்க வந்து இன்ஸ்டால்ல தமிழ் பிளாக், நம்ம சேனல் பேரை தான் இன்ஸ்டாலிங் ஐடி, contact me. I am the person who is answering the call. Okay, so you send your number so that we can have a call in direct. ஏன்னா back and forth message வந்து ரொம்ப நேரம் ஆகும். I to have a personal family to run இல்லையா? Okay, then the next question. By using manual pump, செல்வ பிரியான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. By using manual pump, how to take complete milk? I felt it not come fully. ஓகே, கம்ப்ளீட்டா அப்படி மில்க் எடுக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. நீங்க அதுல என்ன மீன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நம்பர் 1, நீங்க வந்து கரெக்ட் ஃபிளான் சைஸ் உங்களுக்கான்னு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ப்ரோ சர்க்கிள்ல பெருசு இருக்கும், அதை வாங்கி இந்த மேனுவல் பம்பை யூஸ் பண்ணும்போது நிப்பிள் கொஞ்சம் வெளியில வரும். ஓகேவா? வெளில வந்ததுக்கு அப்புறம் எந்த ஹோல்ல உரசாம போகுதுன்னு பாருங்க ப்ரோ சர்க்கிள்ல. அதுதான் உங்களோட ஃபிளான் சைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களோட மேனுவல் பம்ப் உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டான்னு பாருங்க. இஃப் இட் இஸ் நாட், தென் உங்க ஃபிளான் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க பம்ப் வாங்கணும். ஓகே,
ஒருவேளை பம்ப் கரெக்டா இருந்து எகெயின் கடைசி வரைக்கும் வருது, எனக்கு வந்து ஃபுல்லா எடுத்த மாதிரியே இல்லைன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பம்பும் ட்ரைன் பண்ணிடும். கடைசியா உங்களுக்கு ஒவ்வொரு டிராப்பா சுட்டிட்டு இருக்கும். ஓகேவா, அதையெல்லாம் கணக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்த தடவை பிள்ளைக்கு பாலே வர வேணாமா, கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறோம், அப்படியே எடுத்துட்டு கிணறு காய விட்டுட்டா திரும்ப தண்ணி எடுப்போம்? கொஞ்சம் நீரும் அதுல இருக்கும்ல, அப்படிதான் நெஞ்சோம். அதனால ரொம்ப ஓவரெல்லாம் மைக்ரோ பிரான்ச் பண்ணாதீங்க. அவங்க பேர் என்ன, செல்வப்பிரியா, சரியா? சாவடிக்கிறாங்கடா. என்னன்னு கேள்விங்க. சிஸ், எந்த பம்ப் யூஸ் பண்ணாலும் நிப்பிள் பெயின் இருக்கு ரொம்ப. யாருன்னா சுகந்தி நீலகண்டன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. பெயின் இருக்கு உங்களுக்கு, வந்து இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், வந்து உங்களுக்கு அப்படியே நெஞ்சுக்குள்ள ஊசியை வச்சு சொருகிற மாதிரிலாம் இருக்குன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன். ஒரு தடவை டாக்டரை போய் செக் பண்ணுங்க, ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது போட்டிங்கன்னா 1 or 2 days சரியாயிடும். எப்பவுமே நிப்பிள் பெயின் இன்ஃபெக்ஷன் இல்லாம இருக்கணும்னா ஒவ்வொரு தடவையும் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காட்டன், இந்த மல்லு துணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காட்டன் டவல் வச்சுக்கோங்க. மல்மல் கிளாத்ல எடுத்து வச்சுக்கோங்க காட்டன் டவல்ஸ். இல்ல நம்மளோட பழைய சுடிதார் ஷால், காட்டன் ஷால் ஏதோ ஒண்ணுங்க வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஷால்னு வச்சுக்கோங்க. ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை வந்து தூங்குது, வாயை வச்சுக்கிட்டே இருக்க, நான் ரொம்ப நேரம் வச்சிருக்கேன், குழந்தை நல்லா நல்லா பிடிச்சிருச்சுன்னு ஃபீல் இருந்தா, ஏற்கனவே இந்த வீடியோல சொன்ன மாதிரி அவங்க வாயை நெஞ்சில வச்சிருக்கும் போது பட்டார்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காயம் வந்துடும், அதுலயே பெயின் வரும். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஃபீடு முடிச்சு எடுக்கும் போது இந்த மாதிரி சுண்டு விரல அவங்க வாயில அப்படி விட்டு, அவங்க ஃபீடிங்ல இருக்கும் போதே விட்டீங்கன்னா ஈஸியா வந்துருவாங்க, வாயை திறந்துருவாங்க. அப்ப எப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நிப்பிள் வந்து காயமாகாது. ஓகேவா, இது மெயின். அடுத்தது, நீங்க ஃபீடிங் பொசிஷன், நான் ஏற்கனவே ஒரு இந்த வரியிலே சொல்லியிருக்கேன் எப்படி சாஞ்சு உட்காந்து ஃபீட் பண்ணணும்னு. அந்த மாதிரி ஃபீட் பண்ணீங்கனாலும் பெயின் இருக்காது. ஓகே, ஒருவேளை பெயின் இருந்தா திரும்ப திரும்ப எடுத்துட்டு கரெக்ட் பொசிஷன்ல வைக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஃபீடிங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு காயணும். காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து நீங்க நைட்டிய போடணும். ஓகே, அது வரைக்கும் சும்மா ஒரு டவல் கூட போட்டிருங்க, பட் அதை காய விட்டு தான் நீங்க போடணும். ஓகே, லூஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ட்ரெஸ் ரொம்ப டைட்டா போட்டதும் வேர்வையில அப்படியே காயாம அதுவும் ஈரமா இருந்து உங்க வேர்வையும் படும்போது சீக்கிரமா நமக்கு வந்து, அதுவும் நம்ம நம்ம இருக்கிறது டிராபிக்கல் ஜோன், ஹைலி ஹியூமிடிட்டி இருக்கிற ஒரு ஏரியா நம்மளது இந்தியா. ஸோ அதனால ஹை ஹியூமிடிட்டியில இருக்கும்போது வி வில் கெட் மோர் இன்ஃபெக்ஷன்ஸ், நிப்பிள் இன்ஃபெக்ஷன்ஸ், எஸ்பெஷலி டியூரிங் பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்க இதுக்கு ஆன்சர் பண்றேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி இருந்தும் பெயின் இருக்குன்னா மேபி யூ ஆர் நாட் யூசிங் கரெக்ட் ஃபிளான் சைஸ். ஓகே, உங்களுக்கு கரெக்டான ஃபிளான் சைஸா அதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி செல்வப்பிரியாவுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி ஃபிளான் சைஸ் செக் பண்ணணும்னு. ஸோ ப்ரீவியஸ் குவரியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூ 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 மைட் ஹவ் பின் காட் த ஆன்சர், ஐ திங்க். ஓகே, நெக்ஸ்ட் வர மாட்டேங்குது, லோட் ஆக மாட்டேங்குதா. அபிரோஹிணின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஹாய் சிஸ், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பம்ப் பண்றேன், நான் ஒர்க் போறேன், பரவாயில்லையா? அபி, இந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, உங்க பிள்ளைகிட்ட தான் கேட்கணும். என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இருங்க திரும்ப படிக்கிற பாருங்க. ஹாய் சிஸ், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பம்ப் பண்றேன், நான் ஒர்க் போறேன், பரவாயில்லையா? சரி, பிள்ளைக்கு எத்தனை மாசம்? எத்தனை மாசம் பிள்ளையா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பால் குடிப்பீங்களா? நீங்க ஒர்க் போறீங்க, போல பிள்ளைக்கு யார் சாப்பாடு போடுவா? சரி, ஒரு தடவை பம்ப் பண்ணி கொடுத்துட்டு மீதி ஃபார்முலா கொடுக்குறீங்கன்னா உங்க இஷ்டம். who is asking you? It is completely fine. உங்களுக்கு வந்து see you are the earning person, இல்ல உங்களுக்கு உங்க ஜாப் நெசசரி, எனக்கு வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல, ஆனா ஏதோ என் பாலை கொடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன்னா தாராளமா நீங்க ஒரு தடவை பம்ப் பண்ணி கொடுத்துட்டு ஒர்க் போகலாம். ஈவினிங்ல நீங்க வந்து வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஓகே, பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க பிரஸ்ட் ஃபீடும் பண்ணல, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பம்ப் பண்றீங்கன்னா ஒரு 1 வீக்ல வந்து பால் ட்ரெயின் ஆயிடும் கம்ப்ளீட்டா. ஓகேவா, ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஒரு ஒன்லைன் ஸ்டேட்மெண்டா இருக்கு. எந்த டைரக்ஷன்ல இதுக்கு ஆன்சர் பண்றதுன்னு எனக்கு தெரியல அபி. ஓகே, இஃப் யூ நீட் அசிஸ்டன்ஸ் டூ கான்டாக்ட் மீ இன் இன்ஸ்டா. ஃபைன். அநேகமா வந்து இன்னைக்கு இவ்வளவுதான் என்னால முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பா இன்னொரு செட் ஆஃப் குவரிஸ்க்கு நான் ஆன்சர் பண்றேன். ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டேன்றாங்க, அது எப்படி வந்து கொடுக்கறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த ஏற்கனவே நான்
ஸ்ட்ரகிள் மீல் டைம் ஸ்ட்ரகிள்ஸ்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வச்சு கேட்டிருக்கீங்க. ஸோ again yeah for that I'll post a separate video. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இஃப் ஸோ ப்ளீஸ் subscribe. ஓகே சரிப்பா, பை. see you soon. டாடா. நான் பீச்சுக்கு போறேனே. வீட்டில் எல்லாரும் பால் கொடுத்துட்டு படுத்தானே இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. 2 இயர்ஸ்ல நீங்களும் கிளம்பி பீச்சுக்கு போகலாம். ஓகே டாடா.